வணக்கம் அன்பார்ந்த உறவுகளே, தடையத்தார் நேர்களே, உங்களோடு ஒரு விடயத்தை பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். நான் 2 மாதங்களுக்கு முன்பு தாயகம் சென்று வந்தேன். போகின்ற போது கிளிநொச்சி முருகண்டி ஆலயத்துக்கு முன்பாக கனடிய தமிழர் பேரவையினால் நடத்தப்படுகின்ற அரியாத்தை சைவ உணவகமும் உள்ளூர் உற்பத்தி பொருட்களின் விற்பனை களஞ்சியமும் அங்கே கண்டேன். அங்கு உணவு அருந்துவதற்காக சென்ற பொழுது வந்தோரை நாங்கள் போகின்ற பொழுது எல்லோரையும் அன்பாக உபசரித்து உணவுகளை பரிமாறினார்கள். அது மட்டுமல்ல, அந்த உணவுகள் மிகவும் சுவையாகவும் தரமாகவும் இருந்தது. நான் நினைக்கிறேன் அது அங்கு உள்ளூர் உற்பத்தி பொருட்களை வைத்துத்தான் அங்கு விளைகின்ற அந்த உள்ளூர் கிருமி நாசினிகளற்ற அந்த பொருட்களை வைத்துத்தான் அவர்கள் உணவுகளை தயாரிக்கிறார்கள். ஏனென்றால் அது எங்கள் உடல் நலத்துக்கும் நல்லம், ஆர்கானிக் முறையிலே செய்கின்றது என்று நினைக்கிறேன். நல்ல ருசியாக இருந்தது. அப்ப இவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இருக்கிறேன். அந்த நேரத்திலே எனக்கு ஒரு உணர்வு வந்தது. நாங்கள் வீட்டுக்கு போகின்ற பொழுது எங்களுடைய அம்மா எவ்வளவு எங்களை அன்பாக உபசரித்து உணவுகளை தருவாரோ அது போன்ற ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டது. அதனால்தான் இந்த பதிவை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இருக்கிறேன். அங்கு வேலை செய்கின்றவர்கள் அனைவரும் போர்னால் பாதிக்கப்பட்டவர்களால் அங்கு கூடுதலாக வேலை செய்கிறார்களாம் என்று பேர்ந்து அறிந்து கொண்டேன். அத்தோடு நாங்கள் ஊர் போய் திரும்பி வருகின்ற பொழுது சில பொருட்களுக்கு, எங்களுடைய உணவுப் பொருட்களுக்கு அலைந்து திரிவது உண்டுதானே, அது அவர்கள் அங்கே உள்ளூரிலே உற்பத்தி பொருட்களை அவர்கள் கொள்வனவு செய்து விற்பனை செய்கிறார்கள். நாங்கள் பல இடங்களுக்கு அலைந்து திரிவதென்று ஒரு பொருள் வேண்டாம், ஒடியல் மாவு வேண்ட ஒரு இடம், புழுக்கொடியல் வேண்ட ஒரு இடம், பினாட்டு வேண்ட ஒரு இடம், தூள், அப்படியான என்ன உளுத்தம்மா என்றெல்லாம் பல ஐட்டங்கள் இருக்கின்றது தானே, அது வேண்டுவதற்கு அலைவது உண்டுதான். அதனால் தான் சொல்கிறேன், ஒரே இடத்தில் அவர்கள் அந்த பொருட்களை கொள்வனவு செய்து தரமான பொருட்களை குறைந்த விலையிலும் விற்பனை செய்கிறார்கள். அந்த இடத்திலும் வேலை செய்கிறவர்களும் போர்னால் பாதிக்கப்பட்டவர்கள் தான். அது மட்டுமல்ல, முல்லைத்தீவிலே தயாரிக்கப்படுகின்ற சாரி, சரம் என்ற புடவைகளையும் அங்கே விற்பனை செய்கிறார்கள். அன்பார்ந்த உறவுகளே, அதனால் தான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் ஒருமுறை சென்றால் நீங்கள் அங்கு சென்று வாருங்கள். போய் உங்களுக்கு பிடித்தால் அந்த பொருட்களை வேண்டுங்கள் அல்லது உணவை அருந்துங்கள் என்பதையும் உங்களுடைய கருத்துக்களையும் எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அதனால்தான் இந்த பதிவு. வேற என்ன சொல்லலாம்? அது மட்டுமல்ல, அங்கு ஒரு மலசல கூடம் இருக்கிறது. அதுதான் ஒரு பிரச்சனை. என்றால் நாங்கள் இங்கு இருந்து போகின்ற போது அது ஒரு முக்கியமான பிரச்சனை. முருகண்டி அதே இடத்துல ஒரு மலசல கூடம் ஒன்று அமைத்திருக்கிறார்கள் ஆண்கள் பெண்களுக்காக. அது உண்மை ஒரு சுகாதார முறைப்படி நல்ல நீட்டாகவும் தரமாகவும் இருக்கின்றது. அதுவும் எனக்கு பிடித்த விடயம். அதை நான் பதிவு செய்யவில்லை. அதையும் நான் முழுமையாக இதை பதிவு செய்யவில்லை ஒன்றையும். ஏனென்றால் நான் போனபடியினால், வேறு அலுவலாக போனபடியினால் இதை ஒரு சின்ன பதிவாக்கி இருக்கிறேன். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு விருப்பமாக இருந்தது. அதனால் தான் இதை நான் பதிவு செய்கிறேன். அன்பார்ந்த உறவுகளே, வீடியோக்குள்ளே போவோம், பாருங்கள்.